எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 30வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும், ஜோதிட ஆசான்களையும், தொழில்நுட்ப கலைஞர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதன் ராகு சேர்க்கை. நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தனிமையான வலிமை உண்டு. என்னோட அனுபவத்தில் புதனுக்கும் ராகுவுக்கும் தனித்த வலிமை உண்டு அப்படின்றது என்னோட அனுபவம். இந்த புதன் ராகு கிரக சேர்க்கை என்ன விதமான பலனை தருது அப்படின்றத எனக்கு தெரிந்த சில விஷயங்களை சுருக்கமாக நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக விரும்புகிறேன். அதாவது புதனோட காரகத்துவமும் ராகுவோட காரகத்துவமும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதன் புத்தி கிரகம், கல்வி கிரகம், தாய்மாமனை பற்றி சொல்கிற கிரகம், காதல் கிரகம், டாக்குமெண்ட் பற்றி சொல்கிற கிரகம், அடமானம் பற்றி சொல்கிற கிரகம். இதெல்லாம் புதனோட காரகத்துவங்கள். ராகுவோட காரகத்துவம் அழிவு கிரகம். ராகு அழிக்கக்கூடிய கிரகம். வட்டி தொழில், அடமான தொழில், மாந்திரிகம், இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் ராகு. அப்போ இந்த புதன் ராகு கிரக சேர்க்கை சிலருக்கு நிறைய நல்ல பலன்களையும் கொடுக்குது, சிலருக்கு நிறைய தீமைகளையும் கொடுக்குது. இந்த புதன் ராகு கிரக சேர்க்கை வயசு வாரியாக என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த பிறந்த குழந்தைக்கு புதன் ராகு இந்த கிரகத்துக்கு சம்பந்தம் இருந்தால், இல்லை புதன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தால், இல்லை ராகு புதனோட நட்சத்திரத்தில் இருந்தால், புதன் வீட்டில் ராகு இருந்தால், இப்படி நம்ம பலனை நிறையா விதமாக எடுக்கலாம். பிறந்த 6 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் கூட குழந்தைக்கு பேர் வைக்கலன்னு சொல்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6 மாதம் ஆயிடுச்சுங்க, என்ன பேர் வைக்கனே தெரியலை அப்படிம்பாங்க. அவங்களுக்குலாம் பாருங்கள் புதன் ராகு காம்பினேஷன் இருக்கும். ஒரு 100 பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. பார்க்குறவங்க கிட்டலாம் பேர் கேட்பாங்க, ஆனால் ஒரு பேரை முடிவே பண்ண மாட்டாங்க. ரெண்டாவதாக, அந்த புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிற குழந்தைக்கு புதன்னா தாய்மாமா, ராகுனா பாட்டனா. அப்போ அந்த குழந்தையோட ஜென்ம ராசி, ஜென்ம லக்னம், ஜென்ம நட்சத்திரம், இந்த மூன்றும் தாத்தாவோட ஜென்ம ராசி, ஜென்ம லக்னம், ஜென்ம நட்சத்திரம், இந்த மூன்றுக்கும் தொடர்பு இருக்கும். புரியுதுங்களா? ஒரு குழந்தைக்கு புதன் ராகு காம்பினேஷன் இருந்தால் அந்த குழந்தைக்கு தாய்மாமா இல்லை பாட்டனோட ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம லக்னம், இந்த மூணுக்கும் தொடர்பு இருக்கும். நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாராவது புதன் ராகு காம்பினேஷன் இருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி அவங்களே டில் எண்ட் அவங்க ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் கூட அவங்க பேர் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னோட பேர் எனக்கு ராசி இல்லை, என்னோட பேரால் தான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பாருங்கள் புதன் ராகு காம்பினேஷனில் இருப்பாங்க. இந்த இப்போ ஒரு பேர் இருக்குங்களே, வீராசாமின்னு வச்சுக்கோங்க. அவங்க வீக்கு அடுத்து ஈயை ஒரு 4 தடவை போட்டுக்கிடுவாங்க, ஆரை ஒரு 2 தடவை போட்டுக்கிடுவாங்க. இப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு தான் அவங்களோட பேர் இருக்கும். இல்லை ஸ்கூலில், காலேஜில், சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க பேர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வந்துடும். அதே மாதிரி இந்த புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க குறைஞ்சது 2 ஸ்கூல் 3 ஸ்கூலாவது மாறுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்பால் குறுகிய காலம் படிப்பில் தடை ஏற்படும். ஹெல்த் ப்ராப்ளம்னு அடிக்கடி லீவ் போடுறாங்கன்னா பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக புதன் ராகு காம்பினேஷன் இருக்கும். இதே இது புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க மேக்ஸை பார்த்தாலே அலறுவாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் மேக்ஸ்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. எல்லா சப்ஜெக்ட்லேயும் டாப்பராக இருப்பாங்க. ஆனால் மேக்ஸை மட்டும் அவங்களால கிரகிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு மேக்ஸை பார்த்தா அவங்க ஒரு எளிமையாக நினைப்பாங்க. சில பிள்ளைங்க அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு பயந்துக்கிட்டு ஸ்கூலுக்கே போக மாட்டேம்பாங்க. இதே இது இந்த மேக்ஸில் டஃப்பாக நினைக்கிற இந்த பிள்ளைங்க காமர்ஸ் படிப்பெடுத்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
மேக்ஸுக்கு பயந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னவங்க +1 +2 காமர்ஸ் படிப்பு எடுத்து பிகாம் எம்பிஏ இப்படி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக வந்து மாறிடுவாங்க. அப்போ ஒரு கிரக சேர்க்கை வந்து சிலருக்கு வந்து எந்த விதத்தில் மைனஸை கொடுக்குதோ அது எந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸை கொடுக்குமோ அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நம்ம வந்து வெற்றியடைய வந்து செய்ய முடியும். அதே மாதிரி இந்த இப்போ பள்ளி படிப்பு பற்றி நம்ம வந்து சொல்லியாச்சு. அதுக்கடுத்து வந்து காதல் பருவம்னு எடுத்துக்கோங்க. காதல் பருவம்னா ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசு கூட வந்து வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து புத்திசாலியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்தாலே வந்து காதல் வரும். அது வந்து புதன்கிறது வந்து புத்தி கிரகம், ராகுங்கிறது வந்து அடாவடித்தன்மை நிறைஞ்ச கிரகம், அமானுஷ்ய கிரகம். அதாவது ஒரு தப்பு செஞ்சால் சில பேர் வந்து பயப்படுவாங்க. ஆனால் ராகுன்ற கிரகம் நான் தான் தப்பு செஞ்சேன், அப்படித்தான் செய்வேன், உனக்கு என்ன இப்போ அதனால் உனக்கு என்ன போச்சு அப்படின்னு வந்து சொல்கிற கிரகம் வந்து ராகு. அப்போ புதனுக்கும் ராகுக்கும் காம்பினேஷன் இருக்கிறவங்க அவங்களோட குலத்துக்கும் கோத்திரத்துக்கும் பொருத்தமே இல்லாத ஒரு அடாவடித்தனமான ஒரு பையனையோ ஒரு பிள்ளையோ தான் வந்து லவ் பண்ணுவாங்க. அதுவும் படிக்கிற காலத்திலே லவ் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து ஒரு 16 வயசு 18 வயசு இந்த காலகட்டத்திலே வந்து லவ் பண்ணுவாங்க. அந்த லவ்வாலேயே அவங்க பிரச்சனை, அவங்க படிப்பு வந்து பாதிக்கப்படும். இல்லை ஸ்கூலில் வந்து பாதியில் நிறுத்திடுறாங்க, காலேஜில் வந்து பாதியில் நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புதன் ராகு காம்பினேஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க 99% வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. ஒன்று அவங்களே வந்து வீட்டுக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டு அவங்களே திருமணத்தை வந்து பதிவு பண்ணுவாங்க. பதிவு திருமணம் செய்யக்கூடிய ஜாதகங்கள் எல்லாருமே பாருங்கள், கண்டிப்பாக அந்த புதன் ராகு காம்பினேஷன் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ புதன் ராகு காம்பினேஷன், புதன்னா வந்து டாக்குமெண்ட்டு, ராகுனா வந்து வட்டி அடமானம்னு நம்ம வந்து சொல்லலாமா? இந்த புதன் ராகு காம்பினேஷன் இருக்கவங்க வீட்டில் சம்மந்தமே இல்லாத யாராவது ஒருத்தவங்களோட பத்திரம் வந்து இருக்கும். புதன்னா வந்து டாக்குமெண்ட்டு, ராகுனா வந்து வட்டி அடமானம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே இவங்க வீட்டில் இருக்கும், அல்லது இவங்களோட டாக்குமெண்ட் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்க கிட்ட போய் வந்து இருக்கும். இல்லை பல வருடங்களாக ஒரு சொத்தை வந்து அடமானம் வச்சுட்டு மீட்க முடியாமல் இருக்காங்கன்னு பார்க்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புதன் ராகு காம்பினேஷன் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். இல்லை புதன்னா வந்து காலியிடம், ஒரு காலியிடம் வந்து வாங்கிடுவாங்க, எதாவது ஃப்ளாட் போட்ட இடத்துல வந்து வாங்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து முறையான பட்டா சிட்டா அடங்கல் இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட் வந்து இருக்காது. அப்படி இல்லைன்னா இந்த இஎம்ஐயில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க பார்த்தீங்களா, இந்த லேண்டெல்லாம் வந்து பிரித்து போட்டு இஎம்ஐயில் விற்பாங்க பார்த்தீங்களா, அங்கே வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புதன் ராகு காம்பினேஷன் இருக்கும். ஒன்று அவங்க வந்து கெட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு சொந்தம் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பயம், ஒரு மன உளைச்சல் வந்து இருக்கும். அப்படி இல்லை அவங்க பணத்தை கெட்டி முடித்தா கூட அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க பேருக்கு வந்து மாற்றலாகியே வராது. அவங்க வந்து கோர்ட்டுக்கு கேஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த புதன் ராகு காம்பினேஷன் வந்து அண்டை அயலார் கூட ஒரு எல்லை தகராறை கொடுக்காம போகவே போகாது. இந்த விவசாய நிலமாக இருக்கட்டும், இந்த பக்கத்து வீட்டில் வந்து இது என்னோட எல்லை உன்னோட எல்லைன்னு இந்த காம்பவுண்டு செவருக்காக வந்து சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புதன் ராகு காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ திருமணம் அப்படின்னு வந்து எடுத்துக்கங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த வாழ்க்கையில் வந்து ஒரு சொத்து விற்க முடியலையோ இல்லை திருமண தடை இருக்குதோ அப்படின்னா ஒரு 40 வயசு ஆனவங்களுக்கு கூட ஒரு 45 வயசு ஆனவங்களுக்கு கூட ராகு தசையில் புதன் புத்தி நடக்கும்போதோ புதன் தசையில் ராகு புத்தி நடக்கும்போதோ நீங்கள் வந்து திருமணத்துக்கு முயற்சி பாருங்கள். அவங்க ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தவறுகள் இருந்தால் கூட, அவங்க ஜாதகத்தில் வந்து திருமணமே நடக்காத அமைப்பு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து அந்த புதன் தசையில் ராகு தசையில் புதன் புத்தி கொடுத்துரும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சொத்து வந்து பல வருடமாக வந்து விற்க முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க. பல வருடமாக வந்து ஒரு சொத்து வந்து விற்க முடியலை அப்படின்னா அவங்க வந்து அந்த சொத்தை வந்து ராகு தசையில் புதன் தசையில் ராகு புத்தியில் விற்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து நடக்கும். பட்டா இல்லாத சொத்து, முறையான டாக்குமெண்ட் இல்லாத சொத்துக்கெல்லாம் புதன் தசையில் ராகு தசையில் புதன் புத்தியில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு உரிய ஆவணங்களை உங்களால் வந்து கலெக்ட் பண்ண முடியும். இப்போ பாகப்பிரிவினையில் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா
அதை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் பேசி பார்ப்பீங்க, எவ்வளவோ கோர்ட்டு கேஸுக்கு போய் பார்ப்பீங்க, அது வந்து சரியாகாது. ஆனால் உங்களோட சுய ஜாதக ரீதியான புதன் மேலே கோச்சார ராகு பயணிக்கும் போதோ அல்லது உங்கள் சுய ஜாதக ரீதியான ராகு மேலே கோச்சார புதன் வந்து பயணிக்கும் போதோ நீங்கள் இந்த பாகப்பிரிவினைக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். பேச்சுவார்த்தையில் ஈஸியாக வந்து முடிஞ்சு போயிடும். பல வருடமாக இழுத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி இப்போ நம்மளில் வந்து நிறையா பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கடன் பிரச்சனை. புதன்னாலே வந்து டாக்குமெண்ட்டு, சொத்து அடமானம் வச்சு கடன் வாங்குறது அப்படின்னு நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம இப்போ வந்து சொன்னோம். இப்போ ஒருத்தவங்க வந்து பல வருஷமாக வந்து ஒரு சொத்து வந்து இதிலே கிடக்கு, அடமானத்திலே வந்து பேங்க்லேயே வந்து கிடக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த புதன் தேசையில் ராகு புத்தி, ராகு தேசையில் புதன் புத்தியில் போய் நீங்கள் வந்து ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு வந்து அந்த வட்டி தொகையை தள்ளுபடி பண்ணுங்கள், கடன் தொகையை தள்ளுபடி பண்ணுங்கன்னு நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. உங்களோட நிறையா பேருக்கு வந்து அந்த கடன் தொகையை வந்து அந்த காலகட்டங்களில் வந்து தள்ளுபடியாகும். இந்த சில பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க கிட்ட, அடிதடி பண்ணுறவங்க கிட்டலாம் வந்து மீட்ரு வட்டி, கந்து வட்டியெல்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து மீட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த புதன் ராகு காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்போ வருதோ அப்போ போய் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க. அசலாக அழகாக அப்படியே உங்கள் பத்திரத்தை நீங்கள் வந்து தூக்கிட்டு வந்துடலாம். இப்போ புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு பேர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா புதன் தசை ராகு புத்தி நடக்கும்போது நீங்கள் பேர் மாற்றம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வந்துடும். புதன் தசையோ ராகு தசையோ நடக்காமல் புதனுக்கும் ராகுவுக்கும் சம்மந்தமே இல்லாத காலகட்டங்களில் நீங்கள் வந்து பேர் மாற்றம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மனநிறைவை தராது. அதே மாதிரி இந்த புதன் தசை ராகு புத்தி, ராகு தசையில் புதன் புத்தி வந்து இன்னொரு ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை வந்து மனுஷனுக்கு வந்து கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்னா வந்து தோல், நரம்பு. அந்த ராகு அப்படிங்கிறது வந்து கர்மவினை சம்மந்தப்பட்ட நோயை தரக்கூடிய கிரகம். அப்போ இந்த புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த கொடிய நோயான வந்து சொரியாசிஸ் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து சின்ன ப்ராப்ளமாக உடம்புல இருக்கும்போதே அதுக்கு உள்ள விஷயங்களை வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். பெரிய லெவலில் வந்து போகாமல் வந்து பண்ணிக்கணும். உண்மையிலேயே இந்த புதன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சொரியாசிஸ், இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோவில்பட்டி மாவட்டத்தில் வந்து சங்கரங்கோயில்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே கோயிலில் வந்து புத்துமண் வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கி வந்து நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து ஒரு கடுகளவு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நல்ல ரெக்கவர் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து வயசு வாரியாக வந்து அந்த புதன் ராகு காம்பினேஷன் வந்து நிறைய ப்ளஸ்ஸையும் கொடுக்குது, நிறையா மைனஸையும் கொடுக்குது. நமக்கு வந்து காரிய சித்தி ஆக வேண்டிய நேரம் என்ன, நமக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட வேண்டிய நேரம் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செயல்பட நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களும் வந்து உண்டாகும். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த திரு ராஜசங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். இதுவரைக்கும் என்னோட பேச்சை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள். என்னோட பேர் ஆனந்தி. ஃபோன் நம்பர் 9865220406. தம்பி ஒரு ஃபோட்டோ எடுங்க. கிரக இணைவுகளை பற்றி அற்புதமாக மிகவும் எளிமையாக எல்லோருக்கும் புரியும்படி நமக்கு தெரிவித்த அம்மா அவர்களுக்கு, ஆனந்தி அம்மா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது.